இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு நாள் இந்த எங்கள் ஊரில் இருந்து ஒரு அக்கா, எனக்கும் ரொம்ப பெரிய இது, ஆனால் இருக்க அந்த அக்கா இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த அக்காவுக்கு. அப்போ அவங்க அப்போ போய் கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நடந்து போனாவலாம். போயிருக்கவ ஒரு ஊரை, அப்போல்லாம் நடந்து தானே போகணும். ஒரு 60 வருஷத்துக்கு முந்தியெல்லாம் ரொம்ப பஸ்ஸெல்லாம் நிறையா ஊருக்கு கிடையாது. இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ஊருக்கெலாம் போகுது பஸ்ஸு. அப்போ அப்படி நடந்து போகும்போது என்ன பண்ணியிருக்கவ, புருஷன் முன்னாடி நடந்து போகிறவளாம். தூரத்தில் ஒரு ஆள் நிற்கிது காட்டுக்குள்ளே. அப்போ அந்த அக்கா என்ன நினச்சிருக்கவ, ரெண்டு பேரும் புருஷன் முண்டாட்டி தானே வச்சு நல்ல இளம் வயசு. அப்போ ஐயோ ஒருத்தன் நிற்கானே என்னன்னு தெரில, அவன் பாட்டில் அவன் காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்திருக்கான். இந்த கக்கூஸ் போன மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ ஏதோ அவனுக்கு வந்திருக்கு, உட்காந்துருக்கான்னு இருந்திருக்காங்க. கிட்ட போன உடனே பெரிய அருவாளை தூக்கிக்கிட்டு கத்தியை தூக்கிட்டு வந்துட்டானோ. என்ன பண்ணிட்டானோ, நேரே கத்துற அவர்கிட்ட அவருடைய கழுத்தில் வச்சுக்கிட்டு நகைலாம் போட்டிருக்காங்க இந்த அக்கா. அவருடைய கழுத்தில் வச்சுக்கிட்டு கத்தியை கிட்ட வச்சுக்கிட்டு அப்படியே நகையை கழுத்துன்னு சொல்கிறான் ஒருத்தன் தான். உடனே என்ன பண்ணாவலாம், இந்த அக்கா குனிஞ்சி டக்குன்னு என்னத்தையும் எடுக்கிற மாதிரி குனிஞ்சு அவன் காலை பிடிச்சி இழுத்துக்களை போட்டாவலாம். கீழே போட்டதும் அவன் கீழே விழுந்து உடனே டக்குன்னு கத்தியை பிடுங்கிட்டாவ. யார்? அவரே பிடுங்கிட்டார். கீழே விழுந்த உடனே கத்தியை பிடுங்கிடுவாங்கல்ல. பிடுங்கின உடனே என்ன பண்ணாவலாம், அவன் உடையே விரட்டையாகி போச்சு. கத்தியை கையில் வச்சுட்டு ஐய பாட்டில் திருப்பி நடந்து போனாவலாம். அதே மாதிரி நானும் ஒரு அக்காவும் குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு நாள் அப்படி தான் நடந்து போகணும் பார்த்துக்காங்க. அப்போ நானும் குழந்தை வச்சுருந்தேன், அந்த அக்காவும் குழந்தை வச்சுருந்தாவ. ஒரு அக்கா, அது நான் முந்தி ஒரு கதை சொன்னேன்ல, அது என் ஃப்ரெண்டு, அவள் என் வயசு தான். இதை ஒரு அக்கா, அவளுக்கு கடைசி குழந்த. ஒரு 6-7 ஆம்பளை பிள்ளை அவளுக்கு, எனக்கு குழந்த. அப்போ போகும்போது ஒரு காட்டுக்குள்ளே போகிறோம். தூரத்தில் ஐயோ நான் ஒருத்தன் ருத்து நிற்கானேன்னு அந்த அக்கா என்கிட்ட சொல்கிறா. எட்டி பார்த்தா நிற்காம அவன் எங்கே நேர் நடக்கான். நடந்த உடனே அவன் ஒரு காடு ரொம்ப ரொம்ப இனிமேல் நம்ம இங்கே நிற்கக்கூடாது, ஓடிடலான்னு நாங்கள் 2 குழந்தைய வச்சுட்டு. வயசு நல்ல வயசுல ஒரே ஓட்டமாக அங்கே மாதிரி ஓடினவுடனே அவன் அப்படியே நின்று அப்படியே திரும்பிட்டான். நாங்கள் அங்கே போய் எட்டி பார்க்க வரானா இல்லையான்னு. அந்த மாதிரி காலம் அது. அப்போ நடந்து தான் போகணும், எங்கேயுமே நம்ம போக முடியாது. ஒரு பஸ்ஸு வேணும்னா அதுக்குரிய டைமு பார்த்து நின்று, அப்போ கூட அந்த ஊருக்கெலாம் நாங்கள் போன ஊருக்கெலாம் நடக்க முடியாது, இந்த பஸ்ஸில் போக முடியாது. இப்போ இந்த அக்கா போன ஊருக்கும் அதே மாதிரி தான். நிறையா ஊர் இப்போவும் இருக்குங்க அப்படி நடக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த பஸ்ஸுங்க இப்போ சுற்றி உள்ளே போகுது. அந்த தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊருங்களில் இப்படியெல்லாம் நடந்துச்சு பாருங்கள். அந்த காலத்து கதையை பாருங்கள், எப்படி காலை பிடிச்சி இழுத்தவன்னா எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி தைரியமாக அந்த காலத்தில் இருந்தாவ. நீங்களும் அப்படி தைரியமாக இருங்க.